வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அக்வேரியமில் உங்கள் ஃபிஷ்க்கு வாட்டர்லாம் செட் ஆகிடுச்சா? எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேச்சுரல் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணி எப்படி ஃபிஷ் வளர்த்தலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேச்சுரல் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நியூ டேங்க் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த நியூ டேங்க்கு நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஃபிஷ் என்னென்னா போலார் பேரட். இப்போ இந்த நியூ டேங்க்கு யூஸ் பண்ணுற சப்ஸ்ட்ரேட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு செம்மண், அடுத்து கோகோபிட், நெக்ஸ்ட்டு மணல், அப்புறம் ட்ரை லீவ்ஸ். ட்ரை லீவ்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பாதாம் லீவ்ஸும் மேங்கோ லீவ்ஸ். ஃபஸ்ட்டு செம்மண்ணை நல்லா சலிக்கணும். பொடி மாதிரி சலிக்கணும். அதை தனியாக வச்சுக்கோங்க, சலிச்சு எடுத்து. நெக்ஸ்ட்டு மணல் எடுத்து செம்மண் சலித்த மாதிரியே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சலிச்ச மணலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோகோபிட்க்கு தேவையான வாட்டர் விடுங்க. கோகோபிட் கம்மியான குவான்டிட்டி இருந்தாலே போதும். தண்ணி ஊற்றுனா குவான்டிட்டி அதிகமாகும். அதனால அளவான தண்ணி ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ செம்மண்ணில் தண்ணி ஊற்றிக்கலாம். செமி லிக்விட் ஸ்டேட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கோகோபிட் எடுத்துக்கோங்க, செம்மண் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செம்மண் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோகோபிட் மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற மண்ணில் ட்ரை லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச செம்மண், கோகோபிட்டு, அந்த ட்ரை லீவ்ஸு எல்லாத்தையும் ஒரே இதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம டேங்க்கில் 1 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மணலையும் அந்த டேங்க்கில் மேலால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணுறப்போ மணல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணணும். மணல் வாட்டரில் மிக்ஸ் ஆனால் தண்ணி கலங்கிடும். நீங்கள் நியூ டேங்க்கில் செட் பண்ணிங்கன்னா உடனே டேங்க்கில் ஃபிஷ் ஆட் பண்ண வேணாம். ஒரு 10 to 20 days வாட்டர் சர்க்குலேஷன் பண்ணுங்கள் ஃபிஷ் இல்லாமல். அப்போ தான் உங்கள் டேங்க் ஒரு பக்குவத்துக்கு வரும். அதில் ஒரு குட் பாக்டீரியாவெலாம் நிறைய உருவாகும். நாங்கள் எங்களோட ஓல்டு டேங்க்கில் ஃபிஷ் ஆல்ரெடி வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அந்த வாட்டரவே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி நிறைய குட் பாக்டீரியா இருக்கும். அந்த வாட்டர் ஃபிஷ்க்கு செட் ஆயிரும். அதனால் நாங்கள் அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு இந்த வாட்டரில் தான் அக்கமுலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேங்க்கில் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் ஓல்டு டேங்க்கில் இருந்த பிளான்ட்ஸே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் ஃபில்ட்ரு போட்டிருந்தோம். பார்த்தா வாட்டர் ஃபுல்லாக அப்படியே கலங்கிருந்துச்சு. சரின்னு ஒரு 1 day ஃபில்ட்ரு மட்டும் ரன் பண்ணோம். இப்போ அந்த டேங்க்கில் வாட்டர் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் வாங்க.
ஃபிஷ்லாம் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. எனக்கும் கோல்டு ஃபிஷ் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். கிளைமேட் சேஞ்சஸ்லாம் தாங்க முடியாமல் டெத் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் அது வாங்கலை. இந்த ஃபிஷ்ஷும் அதே மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஃபிஷ் சூஸ் பண்ணோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வாட்டர் க்ளவுடினஸ் எதனால ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.